வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். மணிப்பூர் மாநிலத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். அம்மாநில ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லாவை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு மழை வெள்ள நிலவரம் குறித்து பிரதமர் கேட்டறிந்தார். மழை காரணமாக 35,000 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் 81 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், துணை ராணுவப் படையினர் மற்றும் செஞ்சிலுவை சங்கத்தினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் திரு பல்லா கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடுகளை வெளிநாடுகளிடம் எடுத்துக் கூறுவதற்காக மத்திய அரசால் அமைக்கப்பட்ட அனைத்துக் கட்சி பிரதிநிதி குழுக்கள் பணிகளை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்ப தொடங்கியுள்ளனர். ரஷ்யா, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்ற திருமதி கனிமொழி தலைமையிலான குழு நேற்று சென்னை திரும்பியது. கேரள ரயில்வே திட்டங்களுக்கு இந்த ஆண்டு 3,042 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுடன் ஆலோசனை நடத்திய அவர் ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதை திட்டங்களை மேம்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பை கோரியதாக தமது சமூக ஊடக பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் கொரோனா பரவல் ஏற்பட்டால் நிலைமைகளை எதிர்கொள்ள எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கொரோனா குறித்து அச்சப்பட தேவையில்லை என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். டப்ளினில் நேற்று இரவு நடைபெற்ற ஹாக்கி போட்டியில் 2-1 என்ற கணக்கில் அயர்லாந்தை வீழ்த்தி 2 போட்டிகள் கொண்ட ஹாக்கி தொடரை இந்தியா 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.